ஹர்வின் ராஜ் 18/10/95 18/10/95 டிவோர்ஸ் வருமான்னு கேக்குறீங்க. 18/10/95 அஷ்டமசனி ஜென்மசனி 6-8 அமைப்புல நல்ல பதில் இருக்காது என்கிட்ட. உங்களுக்கே தெரியும். 10 பொருத்தம் வேற பார்த்திருப்பீங்க. அது 10 பொருத்தம் பத்தாத பொருத்தம்ல. பிஎம் 10 பொருத்தம் பத்தாத பொருத்தம். வெளியில யாரு கேட்டாலும் சொல்லுங்க. சரி, டிவோர்ஸ் வருமா? கடகராசி ஆயிலி நட்சத்திரம்ங்க. கரெக்டா தானே சொல்றேன். எங்கேயாவது நான் ஏதாவது அப்படி இப்படின்னு உருட்டி கிருட்டி பெரட்டி பிளாக் பண்றேன்னா சரி 6-8 தசாபுத்தி இருக்கான்னு பார்ப்போம். கவலையா இருக்கு பிரதர். ஏன்னா அஷ்டம சனி உங்களை மாதிரி ஆள்களுக்காக தான் வீடியோவே பண்றேன். அவ்வளோ பேர் ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், 29 28 வயசுல நான் வீடியோ போடும்போது 29 வயசுன்னு நினைக்கிறேன். வீடியோ போடுறப்ப அவ்வளவு பேர் என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. வந்துட்டான் எல்லாம் முடிஞ்சு இப்ப ஜோசியத்தை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அங்க நான் ஆரம்பிச்சது உங்க மாதிரி ஆளு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான். ஆனா பார்த்திருப்பீங்க, இவன் சொல்லுவான் அவனுக்கு என்ன நினைச்சிருப்பீங்க. சரி, இந்த அமைப்புகள்ல கடகராசி ஆயில நட்சத்திரம் 18 அக்டோபர் 95 8:25 8:25 PM ஈப்போல பிறந்திருக்கிறீங்க. ஹர்வின், அப்படியே அந்த விதி இருக்கு பாருங்க. ராசிக்கு 8ல சனி, லக்னத்துல 8 செவ்வாய், லக்னத்துக்கு 7ல ராகு. என்னங்க போங்க, ஏதோ பைத்தியகாரம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க போலக்கு. சரி, சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் இங்க 7ஆம் அதிபதி தான். பிரதர், சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். குரு தசை சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் நல்ல பதில் இல்ல பிரதர். குரு தசை இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பிப்ரவரியில இருந்து பாருங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிசிக்கலாக இன்டர்கோர்ஸ் மாதிரியான விஷயத்துல பெரிய கேப் வந்திருக்கும். ஓகேங்களா? 2026 அக்டோபர் 2026 அக்டோபர் வரைக்கும் என்கிட்ட நல்ல பதிலே இல்ல பிரதர். நீங்க நல்ல பதில் கேட்காதீங்க. நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு தெரியும். இன்னொன்னு, இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதையும் சொல்லிக்கிறேன். நல்ல வாழ்க்கை இங்க உங்களுக்கு சுக்கிரதசை சனி புத்தியில இருந்து அமைய ஆரம்பிக்கும். சனி தான் இங்க 11ஆம் அதிபதி. இதுக்குள்ள நான் உங்களுக்கு பதில் வச்சே சொல்லிட்டேன் பிரதர். சரிங்களா? சரி ஐயா, நான் கடகராசி பூசன. ஐயோ ஹரி, தயவு செய்து டேட்டா போடு. கடகராசி பூச நட்சத்திரமா நீங்களும்? ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்களா கடகராசி பூச நட்சத்திரம்னு. இந்த அமைப்புகள்ல 5ஆம் இடம் சந்திரனுடைய பார்வையில இருக்கு. ஓகே, லக்னம் 23 டிகிரிங்க. இந்த இடத்துல ராசிக்கு 2ல செவ்வாய், ராசிக்கு 8ல ராகு, இந்த அமைப்புகள்ல வந்துடுறாரா? இது ஒரு தன்மை. அதே நேரத்துல திருமணம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் நீச்சம், ஆனா அந்த இடத்துல நீச்ச பங்க அமைப்புகள்லயும் இருக்காரு. கிட்டத்தட்ட சனியோட பார்வையில 3 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? கொஞ்சம் இல்ல, ஒழுக்கமானவர் அப்படின்னு வரும். ஏன் இங்க திருமணம் நடக்கல? இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாதான் தலைவலி. உங்க பேர் மறந்துட்டேனே, கார்த்திகேயன். இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாதான் தலைவலியா இருந்திருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்குமா? நடந்தே ஆகணும். ஏன் நடக்கணும் அப்படின்னா, இந்த அமைப்புகள்ல லக்னத்துல இவரு உச்சமா இருக்கிறதுனாலயே அது உங்களோட ஜாதகமே ஒரு பலமான அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இப்பொழுது சுக்கிர சந்திரன்ல கேது, சந்திரன்ல செவ்வாய். அடுத்த வருஷம் கேது தசை செவ்வாய் புத்தி வரைக்கும் நல்ல பதில் சொல்ல மாட்டேன் பிரதர். ஏன்னா கேது தசை செவ்வாய் புத்தி. செவ்வாய் உங்களுக்கு எங்க இருந்தாலும் கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவரு, அவர் செவ்வாயோடையே சேர்ந்து இருக்கிறது 12ஆம் இடத்துல. அது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் புத்தி வரைக்கும் நல்ல பலன் இல்லை. ஆனா செவ்வாய் முடிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்காரு. 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. செவ்வாய் முடிஞ்சு வரக்கூடிய குரு, ராகு, குரு 2026ல உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு ப்ராசஸ் அப்படி இப்படின்னு திருமணத்துக்குள்ள போவீங்க. 2025 பிற்பகுதி, சரியா சொல்லணும்னா 2026 ஆகஸ்ட் அந்த டைம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சனி தசை, குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய சனி புத்தி, கேது தசை சனி புத்தியில குழந்தைக்காக அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க பிரதர். திருமணம் நடக்கும். ஓகேங்களா? வேற என்ன கேட்டிருக்கீங்க? எனக்கு திருமணம் நடக்குமா? எப்போது நடக்கும்? திருமணம் நடக்கும். எப்போது நடக்கும் அப்படின்னா கேது தசை குரு புத்திக்கு மேல உங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். சரி, இது ஏன் கூடவே சேர்த்து இந்த விதியும் சொல்றேன்னா, மத்தவங்க மாதிரி கேள்வி கேட்டா புண்ணி அடிச்சுட்டு ஓடிடக்கூடாதுல்ல, அதுக்காக. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி.